சிந்து வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. இந்த சிந்து இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. பின்ன எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறா, இவளை சும்மாவே விடக்கூடாது, கூடிய சீக்கிரம் இவளை இந்த வீட்டை விட்டு விரட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அநியாயத்துக்கு ஏமாந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து டென்ஷனாக வராங்க. நீ கவலைப்படாதம்மா ஸ்னேகா, இவளை எப்படியும் விரட்டுறதுக்கான வழியை நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பார்ப்பேன். என் புள்ள விடவே மாட்டான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறது ஆண்டி, பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு ஒன்று ஸ்னேகா டென்ஷனாக இருக்காங்க. கோகிற ஃபங்க்ஷனுக்கு வந்து நடத்துறதுக்காக எல்லாருமே வந்து அழகாக வந்து உட்காந்துடுறாங்க. நம்ம சிவாவும் ஆறுமுகமும் அதுக்கப்புறம் சிந்துவும் பைரவியும் அழகாக பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம வந்து அன்னபூர்ணி அவங்க அம்மா அப்பா சிந்துவோட அம்மா அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. சரிப்பா தாலி பிரித்து கொடுத்த எல்லாரும் வந்து மாலை மாற்றிக்கிங்க அப்படின்னோடனே மாலை மாற்றிக்கிறாங்க 2 ஜோடியும். அதுக்கப்புறம் தாலி வந்து கோத்தாச்சு, போடுங்க கழுத்தில் அப்படின்னோடனே போட்டு விடுறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஸ்னேகாவுக்கு வயிறாக எரியுது. பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. சிந்துவையும் வந்து சிவாவையும் பார்த்துட்டு அடுத்து வந்து எல்லாருக்குமே வந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் கூட வேலை செய்கிறீங்க, நீங்கள் எதுவும் வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா அப்படின்றாங்க. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அப்படி பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே சிவா வந்து சிந்துவை பார்க்குறா. சிவா வந்து வேணும்னே வந்து ஸ்னேகா முன்னாடி வந்து சிவா வந்து கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு என்ன நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போப்பா சிந்து தான் கூப்பிட்றாள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஸ்னேகாவுக்கு வயிறாக ஏறிது. செம டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து ஃபங்க்ஷன் நல்லபடி முடியுது. ஸ்னேகா அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பாருமா, நீ கவலைப்படாது, என்றைக்குமே நீ தான் என் மக, அது மாறவே மாறாதுன்னு சொல்லிட்டு எப்பவும் போல மகா சொல்லி அனுப்புகிறாங்க. அடுத்து வந்து இங்கே சிந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சிவா நேராக வராரு. வந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. என்ன டாக்டரே இப்படி முறைக்கிற, ஏன் என்னை முதல் முறையாக பார்க்குறியா நான் அப்படின்றாங்க. உனக்கு இவ்வளோ கொழுப்பு இருந்தால் ஏன் அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவேன். நான் ஒன்றும் ஃபோன் பண்ணலையே, பொய் சொல்கிறது நிறுத்துறியா அப்படின்றாரு. எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த வேலையை செய்வேன்னு சொல்லிட்டு பலாரணும்னு ஆரம்பிடுறாரு. உடனே வந்து அப்படியே சிந்து பார்க்குறாங்க. இங்கே பாரு டாக்டர், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. நீ தான் வராமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு வாக்கு கொடுத்துட்டு வராமல் அது தப்பு தானே, அவங்க வேணும்னு தான் உன்னை வர விடாமல் பண்ணியிருந்தாங்க. அதனால நீ என்ன வேணாலும் சொல்லுவியா, என்ன வேணாலும் செய்வியா, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுமே. இந்த மாதிரி கேவலமான வேலையை நீ மட்டும்தான் செய்வேன், வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி நீ பண்ண காரியத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன், எப்போவுமே மன்னிக்க மாட்டேன். நீ பண்ண வந்து அட்டகாசத்தில் இதுவும் சேர்ந்துடுச்சு. நீ எல்லாம் ஒரு பொண்ணுன்ற இதுக்கு அருகதே கிடையாது உனக்கெல்லாம். உன் சுயநலத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஆள் தானே. அதான் இன்றைக்கும் உன்னோட புத்தியை நீ காட்டியிருக்க. நீ எல்லாம் உன்னெல்லாம் என்ன சொல்கிறது, நான் உன்னை பார்க்க அருவெருப்பாக இருக்கு எனக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க சிந்து. உடனே வந்து மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்க அவங்க பிள்ளைய பார்த்துட்டு வராங்க. மகா, என்னப்பா இங்கே பாருப்பா, அவள் அப்படி பண்ணிட்டான்னு யோசிக்காத, அவள் புத்தி அப்படி தானே, உனக்கு தான் தெரியும்ல, அவளை பற்றி உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குல்ல. அவளை கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்ப்பா. நம்ம ஸ்னேகா பாவம்ப்பா, இன்னைக்கு ஏமாந்துருக்காப்பா, அவளால் விடவே கூடாதுப்பா. சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணுப்பா அப்படின்னோடனே கண்டிப்பாக அனுப்புகிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்கிறாங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அப்போ ஆறுமுகம் வராரு. என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், தொடர்ந்து வந்து உன் கூட சேர்ந்து நான் வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இங்கே பாரு, உன் கூட சண்டை போட எனக்கு டைம் இல்லை, தேவையில்லாம் சண்டை போட்டுட்ருக்காத, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதானே எங்கள் அம்மா கிட்ட. அதை விட்டுட்டு வந்து உட்காந்துட்டு ஃபங்க்ஷனே பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க. உனக்கு ஒரு வேலை விட்டே இல்லையா, என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதா உன்னோட வேலையா? நானும் பார்த்துட்ருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்கேன், தாலி பிரித்து கொடுத்துட்டு அவங்க கூட வாழ்ந்துருவேன் நினச்சிட்டு இருக்கியா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் சொல்லலையே உன்னை வாழ சொல்லி, நீ எப்போ வேணாலும் இந்த வீட்டை விட்டு போகலாம், அதுவும் இஷ்டம். நான் உன்னை கம்பல் பண்ணி இந்த வீட்டில் இருக்க சொல்லலை, நான் உன்னை எந்த வற்புறுத்தலும் பண்ணலையே அப்படின்றாரு. அவ்வளோ திமுறா உனக்கு, உன் திமுறில் எனக்கு பாதி தான் இருக்குது, உன் திமுறலாம் எக்கச்சக்கம் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு பைரவி செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. இந்த ஆறுமுகத்துக்கு நான் யாருன்னு காட்டுறேன் கூடிய சீக்கிரம். பைரவி வந்து செம்மையாக டென்ஷனாக அப்படியே உட்காந்துருக்காங்க.